வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முரட்டு பக்தர் தெரியும், இது முரட்டு அடிமை. எடப்பாடி விளாசிய உதயநிதி. இந்த செய்தி முழுமையாக காணலாம், வாருங்கள். தஞ்சையில் இன்று நடைபெற்ற வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி மற்றும் பிரதமர் மோடி குறித்து அனல் பறக்க விமர்சித்து பேசியுள்ளார். தஞ்சை செங்கப்பட்டியில் திரண்டிருந்த லட்சக்கணக்கான திமுக மகளிர் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதிமுக மற்றும் பாஜகவை நோக்கி தனது பாணியில் கடுமையான கணைகளை தொடுத்தார். எடப்பாடி பழனிசாமி சாடிய பேசிய உதயநிதி ஸ்டாலின், ஒன்றிய பாஜக அரசின் அடையாளம் ஆசிசம் என்றால் கடந்த கால அதிமுகவின் அரசியல் அடையாளம் அடிமைத்தனம். முரட்டு பக்தர் கேள்விப்பட்டிருப்பீர்கள், முரட்டு தொண்டர்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஆனால் ஒரு முரட்டு அடிமையை இப்போதுதான் பார்க்கிறோம். அவர்தான் எடப்பாடி பழனிசாமி. அவர் பாஜகவின் நம்பர் 1 அடிமையாக செயல்பட்டு வருகிறார் என்று மிக காட்டமாக விமர்சித்திருக்கிறார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பிரதமர் மோடி விமர்சித்திருப்பது பதிலளித்த அவர், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நடக்கும் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் பாஜக தான் ஆட்சி செய்கிறது. பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நின்றது பாஜகவின் வரலாறு. ஆனால் இவை அனைத்தும் எதிர்பார்க்காமல் மைக் என்று நினைத்து கண்ணாடியை பார்த்த பிரதமர் போய் பேசியுள்ளார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது மகளிருக்கான அரசு, பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான மாநிலம் இதுதான் என்று பதிலடி கொடுத்துள்ளார். தமிழகத்திற்குள் எடப்பாடி பழனிசாமி நுழைந்து விட்டால், தமிழகத்திற்குள் எப்படியாவது நுழைந்து விடலாம் என பாஸ்டுகள் கனவு காண்கிறார்கள் என்று குறிப்பிட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், தேர்தல் நேரத்தில் மட்டும் பிரதமர் தமிழகத்திற்கு வருவார். அவர்கள் எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை வேடம் போட்டாலும் தமிழகத்தையும் திமுகவையும் தொட்டுவிடக்கூட முடியாது என்று சவால் விடுத்தார். பாஜக அரசு பாசிச அரசு, அதிமுக அரசு அடிமை அரசு. ஆனால் மகளிருக்கு உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம் என அவர்களின் முன்னேற்றத்திற்காக செயல்படும் திமுக அரசு தான் உண்மையான மகளிருக்கான அரசு என்று கூறி தனது உரையை நிறைவு செய்தார். உதயநிதியின் இந்த முரட்டு அடிமை என்ற விமர்சனம் அதிமுக தொண்டர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த 2026க்கான சட்டமன்ற தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக அமையும் என்பதை தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இந்த செய்திக்கான கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.